நாம் மறுத்தாலும் மறுக்கவில்லை என்றாலும் உண்மை இதுதான். நம்மை சுற்றி இருப்பவர்களில் முக்கால்வாசி பேர் நமக்கு முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றனர். சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள். மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள். அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள். அவர்கள் உதவி இல்லாமலேயே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். ஒரு ஆண் குத்துவிளக்கு போல் குடும்பம் நடத்த ஒரு அழகான பெண்ணை தேடுகிறான். பெண் அலாவுதீன் விளக்கு போல் கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஆணை தேடுகிறாள். தப்பு செய்தால் சாமி கண்ணை குத்தும் என்றால் உலகில் அனைவரும் குருடர்கள்தான். சகுனித்தனமும் குள்ளநரித்தனமும் ஒருவருக்கு எப்போதும் வெற்றியை தராது. மாறாக அவரை மீள முடியாத அளவிற்கு படுபாதாளத்தில் வீழ்த்தும். சிலருக்கு நம்மை பிடிக்காது போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல, அவர்கள் குணத்திற்கு ஏற்றாற்போல நாம் இல்லை என்பதால். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக உங்களை ஒருவர் மதிக்கிறார் என்றால் அந்த மதிப்பு குப்பைக்கு சமமானது. உங்களிடம் ஒன்றுமே இல்லாத போது உங்களோடு உறவாடியவர்களே உங்கள் நிஜமான சொத்து. சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள். சந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள். எதிரி ஆவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகியாகிறான். ஆண் பிள்ளையை பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் ஆடும் அம்மாக்களை அடக்கி ஆளவே ஆண்டவனால் அனுப்பப்பட்டவள் மருமகள். வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழிதேடும். உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழிதேடும். வரட்டு கௌரவம் வறண்ட பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லும். உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே. மன்னிக்க தகுதியில்லாத ஒன்று நம்பிக்கை துரோகம். சில நன்றி கெட்ட உறவுகளை விட்டு முழுமையாக விலகி இருக்கும் போதுதான் வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது என்பதை உணர முடிகிறது. அர்த்தமில்லாத சொற்களை பேசுவதை விட அர்த்தமுள்ள மௌனம் மேலானது. யார் ஒருவர் பிறரை குறை கூறிக்கொண்டு இருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும். தெரிந்தவர்களிடம் கொடுத்த பணமும் தெரியாதவர்களிடம் கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். காயங்கள் தந்தவர்களிடம் காரணங்கள் கேட்காதீர்கள். அவர்கள் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். அடுத்தவர்களின் பார்வையில் நல்லவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து தேவையில்லாதவற்றை தூக்கி சுமக்காதீர்கள். வீணாய் போவது என்னவோ உங்கள் வாழ்க்கைதான். ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. பயணத்தின் அழகே யாருடன் நாம் பயணிக்கிறோம் என்பதில் உள்ளது. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அந்த விஷயத்துக்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது.